சந்தானரம்மா, நம்ம குடும்பத்துல ரெட்ட குழந்தை ஒண்ணும் புதுசு இல்ல. பாட்டி அத்தைன்னு இப்படி நிறைய பேருக்கு பிறந்திருக்கான். அம்மா அடிக்கடி சொல்வா, உன் மாத்து கொல்லத்தாவாரம் தான் பிரசவிக்கிறவாளுக்கு ஆஸ்பத்திரி. இடுப்பு வலி எடுத்து வெந்நீர் போடுறதுக்குள்ள குழந்தையோட அழகு சத்தம் வெளியே கேட்டுருமா. அத்தனை ராசியான இடம், வாய்க்கு வாய் சொல்லிட்டே இருப்பா. சந்தானராமா, இத்தனை பேர் ஆதரவா இருக்கச்ச ஆஸ்பத்திரி பட்டணம் போகணுமா? அண்ணா, தலைப்பிரசவம் இல்ல ரெட்டை குழந்தை வேற, அவ பயப்படுத்தி நியாயம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வெறும் வியாஜியம் தான், எடுத்து சொல்லி புரிய வச்சிடலாம். கிராமத்துல பக்கபலமா 10 பேர் இருக்கலாம், ஆனா மருத்துவ ரீதியா ஒரு டாக்டர் பக்கத்து ஈடாகுமா? நீ சொல்றதுல நியாயம் இருக்கலாம், ஆனா அப்பா அதுக்கு சம்மதிப்பாரா? இதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்பா அதை புரிஞ்சுக்கணும். இத்தனை பேர் அடிச்சு சொல்றச்ச அப்படி என்னடா பயம்? பட்டணத்துல மட்டும் என்ன வாடுறதான்? ஜனனம் மரணம் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. அந்த வயிற்றுக்கு அறிவு வேண்டாம், அவன் ஆம்படையாளுக்கு இப்படி ஆச்சுன்னு பயமுறுத்திட்டு போறத. 4 பேர் 4 விதமா தான் சொல்லுவா. இந்த ஆத்துலயும் 6 பேர் பிறந்திருக்கோம். மனசை திடப்படுத்திட்டு தைரியமா இரு. பகவான் இருக்காரு, பாத்துப்பார். அப்பாட்ட போய் தத்து புத்து ஏதாவது உளறி அவர் கோவத்துக்கு ஆளாகாத. அவ பேசினது கேட்டீங்களா மன்னி? பயமா இருக்குடி இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்களுக்காக பகவானை நான் வேண்டிக்கிறேன். ஆத்து மாட்டு பொண்ணும் அவளுக்கு பொறுக்க போற குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை விட அப்பாவோட விருப்பம் தான் பெருசா இருக்கு. என்ன யோஜனை? எங்க மணிச்சித்தப்பா பொண்ணு அம்புலு கல்யாணம் அடுத்த மாசம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே பொண்ணு, கல்யாணத்துக்கு போகணும். இப்ப அவன் இருக்க நிலைமையில நம்ம ஆத்துல இருந்து ஒருத்தரும் போக முடியாது. நல்லா இருக்கே, கல்யாணத்துக்கு போகாம இருக்க முடியுமா? யார் போடுறது? நம்ம எல்லாரும் தான் போகணும். புரியல பேசுறியா? சரி, அவளால முடியலன்னா நாம 2 பேராவது போகணும். அறுப்பு ஆரம்பிச்சிட்டு தெரியுமா? அறுப்புக்காக கல்யாணத்தை விட முடியுமா? அறுப்பு வருஷத்துல 3 போகம் வரும், கல்யாணம் விடுமா? மோசம் தான், ஆனா எப்படி போறது நீ சொல்லு. அம்புஜம் ஓட முடியாம இருக்கா, சந்தானம் கவலையில இருக்கான், அம்புஜத்தை பார்த்துக்க அவையும் இருக்கா, ஆத்த பார்த்துக்க யாரு இருக்கா? அதுக்காக எங்க ஆத்து விசேஷத்தை விட்டு கொடுக்க முடியுமா? ஆத்து பொண்ணுன்னா சுமங்கலி பிரார்த்தனையில இருந்து இருக்கணும். இந்த ஆத்தை பாத்துக்க ருக்கு இருக்கா. ருக்கு ஆத்துக்கு புதுசு, பொறுப்புகள் நிறைய இருக்கு. 2-3 குழந்தை, 4-5 பூஷா, புலதாச்சி பொண்ணு, அப்பா, பூஜை, இதெல்லாம் அவனால பொறுப்பா கவனிச்சுக்க முடியாது. சரி, அதே சமயம் கல்யாண கார்த்தியும் விட்டு கொடுத்துட்டா உறவு முறிஞ்சு போயிடும். இப்ப நம்ம போகாட்டா நம்ம பார்த்து விசேஷத்துக்கு யாரும் வரமாட்டான். உன் ஓர்படி அம்புஜம் இருக்கச்ச பொறுப்பு இல்லாம ஆத்த விட்டுட்டு ஏன் வந்தேன்னு உங்க அப்பாவே கேட்பார். சாக்கு போக்கு சொல்லாதீங்க. 5-6 நாள் தான், கல்யாணம் முடிஞ்சு கட்டு சாக்கோட வச்ச உடனே கிளம்பி வந்துடலாம். உங்க தம்பியை பாருங்க, அம்புஜத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு மாஞ்சி மாஞ்சி போறார். பட்டணத்துக்கு போலாமா பள்ளிப்பாளையத்துக்கு போலாமான்னு தவிக்கிறார். அவருக்கு நிலைமையே வேற. வாஸ்தவம் தான், அவ வயிற்றுல குழந்தை இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? ஆண்டி அடிச்சானா கருத பிறந்துதான்னு வரட்டு வயிற்று வச்சுட்டு ஜம்பம் பேசக்கூடாது. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி,
உடனே கண்ணை கசக்காத. முடிஞ்ச அப்பா கிட்ட பேசி பார்க்கறேன். அவரே தீர்மானம் பண்ணட்டும். ருக்கா, பட்டணத்துக்கு போக கூடாதுன்னு உத்தரவு போட்டு விடுத்தாமே, அந்த கயட்டு போன என்னைக்கு மாமா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க இன்னைக்கு எடுக்கிறதுக்கு? பிரசவ காரியம், பொம்மநாட்டி சமாச்சாரம் அப்படின்னு ஒதுக்கி இருக்காம இந்த கிழமை எதுக்கு மூக்க நுழைக்கிறான்? பயம் மாமா, பயம். தன்னோட உரிமையை விட்டு கொடுத்தா அதிகாரம் கைமாறி போயிடும்னு உள்ளுற பயம். அதான் தாட்புட் தஞ்சாவூர்னு எல்லாரையும் அதட்டி மிரட்டி உருட்டி தன்னோட கைப்பிடியில வச்சுட்டு இருக்க. மாட்டிக்க போறான். இந்த பிரசவத்துல ஒரு சிக்கல் வரணும். அப்புறம் அடங்க அந்த கயட்டு பொண்ணியோட கொட்டம். நானும் அப்படி ஏதாவது ஒரு கட்டத்துல மாட்டிப்பாருந்தா எதிர்பார்த்து இருக்கேன். சேஷு வரோம். எப்படி மாமா கிணத்துல பூனை விழுந்தது? குட்டி பூனை கிணத்து தாண்டி குளிச்சு விளையாடி இருந்தது. இள ரத்தம் அதால முடிஞ்சது. அதுக்கு சரிசமமா இந்த கயட்டு பொண்ணு என்ன பண்ணிட்டு தானும் தாண்டிட்டு முடியுமா பொத்துன்னு வந்துட்டு பிராணனை விட்டுட்டு வயசான வாழை சுருட்டிட்டு ஓரமா உட்காந்துக்கணும். அதை விட்டுட்டு தான் குதிச்சா என்ன அர்த்தம்? என்ன சாமி உங்காத்து கொல்ல பக்கத்துல என்ன அரட்ட? எங்காத்து கொல்ல நான் பேசிட்டு இருக்கேன். என்ன தாராளமா பேசு. இது நான் வரும்போது யாரை பத்தி பேசிட்டு இருந்தேன்? கேட்டு பூனையை பத்தி. நீ யாராவது நினைச்சுக்காத. அம்மா கையில என்ன வேப்பல? ஆத்துல இருக்கா வசூரியா? வாய எலும்பு புள்ளத்தாச்சி இருக்கிற வீட்டுல வசூரி அது இதுன்னு பேசிட்டு அந்த ஆத்துல சில பேருக்கு வேப்பல அடிக்க வேண்டியிருக்கு. சரி, நீ உங்க ஆத்தோடயே வச்சுக்கோ. மாமா, மண்ணிக்கு மாசம் எடுத்தோனும் வேப்பில கொத்து வாசலையும் கொல்ல பக்கத்துலயும் வச்சா பேய் பிசாசு அண்டாதுன்னு சொல்லுவா. பேய் பிசாச வேப்பலையால விரட்டலாம். ஆத்துல இருக்கிற பிரம்மராட்சசன் எப்படி விரட்டுறத? புரியுறது. பட்டணத்துக்கு போக கூடாதுன்னு குறுக்க விழுந்து தடுத்தாராம. மாமா, அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அவரோட வயசு என்ன, அனுபவம் என்ன? அடிச்சு சொன்னார்னா அதுல அர்த்தம் இருக்கும். அடிச்சு சொன்னா ஆபத்து விலகிடுமா? ஆபத்தா? என்ன ஆபத்து? ஆபத்து தான். நம்பலன்னா மகமாயி கோயில் பூசாரி முருகேசன் பொண்டாட்டி அஞ்சலிக்கு என்ன நடந்ததுன்னு போய் விசாரிச்சு பாரு. ஏன் என்னாச்சு? என்னத்தன்னு சொல்றது? கட்டினவனே கதின்னு இருந்தா, ஆத்து மீனையும் குளத்து மீனையும் சாப்பிட்டு சொட்டவாழை குட்டி மாதிரி கின்னுன்னு இருந்தா. தலைப்பிரசவம் தர்ம ஆஸ்பத்திரிக்கு அழைச்சுன்னு போடான்னு சொன்னேன். கேட்கலையா? கேட்கல. குழந்தை பெருசு, வெளியில வர முடியல. சின்ன உசுரா பெரிய உசுரான்னு போராட்டம். கடைசியில 2 உயிரும் போயிடுத்து. இப்படித்தான் முருகேசனும் அலறினான். விதியை நொந்துக்கிறதா இல்ல மதியை நினைச்சு சிரிக்கிறதா? எதுக்கு சொல்றேன்னா, பலான பதார்த்தம் சாப்பிடுற அஞ்சலிக்கே இந்த கதினா, பருப்புஞ்சம் சாப்பிடுற அம்புஜத்துக்கு என்ன கதி? அதுவும் தவிர இவளுக்கு ரெட்டை குழந்தை வேற. கவலையா இருக்கு. மாமா மனசு மாற மாட்டேங்கிறாரு. ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர் ஆத்துல மீன் பிடிச்சவா போன வருஷம் வரைக்கும் குப்பா போட்டு பிடிச்சாலாம். இந்த வருஷம் எதோ விளையாம அதை போட்டு பிடிக்கிறாளாம். மீன் வாரண்டு வருதான் பேசிக்கிறான். ஆனா அவனை தெரியாத பயிர்கள் எல்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு வரும்போது மாமா அப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? எனக்கே வம்பு. உள்ள ஏகப்பட்ட வேலை எனக்கு இருக்கு. நான் போய் கவனிக்கணும். ஒண்ணும் இல்ல, 3 பேரும் அநியாயமா போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிற ஆதங்கத்துலதான் அப்படி சொல்றார். அப்பாவோட முடிவை மீறக்கூடாதுதான். ஆனா அதுவே வேத வாக்கா எடுத்துட்டா முடிவு வேற மாதிரி இருந்துடக்கூடாதே. அப்பாவுக்கு தான் அபவாதம் வந்து சேரும். அதனால நீங்க தான் எப்படியாவது அப்பாக்கு இதை எடுத்து சொல்லணும். உங்களால தான் முடியும். வாஸ்தவம் தான். இங்க அந்த பக்கமா போறேன். உங்க ஆத்து வழியா நான் பாத்துக்க போறேன். குட் மார்னிங். அந்த ஃபைனான்ஸ் மேனேஜர் வந்தாச்சா? வந்தாச்சு சார். அவர் ரூமுக்கு வர ஓகே சொல்லுங்க. சார். யா, குட் மார்னிங். மிஸ்டர் பிரகாஷ், நீங்க என்னோட ரூமுக்கு வாங்க. தேங்க்யூ. ஹலோ.
சொல்லுங்க சார். ராமச்சந்திரனை கேபினுக்கு வர சொன்னல, எஸ் சார். என்னாச்சு? வந்துட்டு இருக்காரு சார். ஆ கமேன். சார் குட் மார்னிங் சார். Sit down. I said sit down. என்னையா சொன்னோன்னு வர மாட்டியா? எங்க போயிருந்த? கேன்டீன்கா? எம்டி கூட இருந்தா சார். ஓ சரி, இந்த கம்பெனியில் நான் யாரு? ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர். ம், எப்போ பார்த்தாலும் எம்டிக்கே ஜாலரா அடிக்காதீங்க, புரியுதா? சரி, அந்த லாஸ்ட் 3 months ஒரு டேர்ன் ஓவர் கேட்டிருந்தால, என்னாச்சு? சார் அதான் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒர்க் பண்ணுறீங்களா? ஒர்க் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க இந்த கம்பெனியில்? சார் அரௌண்ட் 257. நான் சொல்கிறேன், என்ன ஒரு சின்ன விஷயம் இது கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களா? இன்னைக்கு என்ன டேட் சார்? 15 சார். ம், அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. 15th சார். சேர்மன் வர நாள். கேள்வி கேட்டு அந்த கொடைன்னு கொடைவாங்க. என்னைய நான் பதில் சொல்ல போறேன். சரி, அந்த ரிப்போர்ட் எப்போ ரெடி ஆகும்? சார் இன்னும் ஒரு 1 hourல ரெடி பண்ணிடுறோம். ஆமா, 1 hourல அப்படியே கிழிச்சு. ஹலோ, என்ன இது? சேர்மன் வந்துச்சா? இல்ல I'll be there. Yeah, I'll be there. Yeah. வந்துட்டாங்களா? ஐயா சேர்மன் வந்துட்டாங்களா? வா. கேள்வி கேட்பாங்க, நீயும் பதில் சொல்லு. வா. Good morning, madam. Sit down. I said sit down. கூப்பிட்டா உடனே வரது இல்லையா? எங்கே போயிருந்த? சாட்டில் இருந்தியா? இல்லை, ஃபைனான்ஸ் டைரக்டர் கூட. ஃபைனான்ஸ் டைரக்டரை ரொம்ப காக்கா பிடிக்காத. ஆமாம், லாஸ்ட் 3 months டேர்ன் ஓவர் என்னன்னு கேட்டிருந்தேன். என்ன ஆச்சு அது? அதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னத்தை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்? நான் சொல்கிறேன், 2.73 crores. கம்பெனியோட ஜேஎம்டி நீ. எஸ் மேடம். உன்னை கேட்டால் மட்டும் பதில் சொல்லு. மிஸ்டர் ராஜேஷ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ் இருக்க வேண்டாம். இல்லை, அதை பற்றி தான் நான் ராமச்சந்திரன்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள். மிஸ்டர் ராஜேஷ், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் எக்ஸ்கியூசஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். மிஸ்டர் ராமச்சந்திரன், யூ கேன் கேரி ஆன் வித் யுவர் ஒர்க். எஸ் மேம். அடுத்தவங்க சப்போர்ட்டில் சர்வை பண்ண நினைக்கிறவங்க என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. எப்போ அடுத்தவங்களோட சப்போர்ட்டை நீ எதிர்பார்க்குறியோ அப்பவே உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த அவநம்பிக்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை சுய அறிவு, சுய சிந்தனை, சுய கௌரவம். இந்த 3ல் எதையாவது ஒன்று இழந்துட்டா கூட அவன் மனுஷனா இருக்க லாயக்கு இல்லை. ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேடம். இல்லையா? அவன் தான் போயாச்சே. ஆண்டி, என்ன ஆண்டி, அவன் முன்னாடி இந்த வாங்கிட்டீங்களே. எல்லாம் ஒரு பில்டப் தான்டா. பிசினஸ் விஷயத்தை தள்ளி வச்சுட்டு பர்சனல் விஷயத்தை கொஞ்சம் பேசுவோம். எம்டி கூப்பிடு. ஹலோ, எம்டியை வர சொல்லுங்க, சேர்மன் பார்க்கணுமா? ம். ஆண்டி, என்ன பர்சனல் விஷயம்? எம்டி வரட்டும், சொல்றேன். தள்ளி உட்கார்றேன். சேர்மேனுக்கு என்ன வேணுமா? முதல்ல குட் மார்னிங் சொல்லுடா. இது சொல்றது தான் கூப்பிட்டீங்களா? எம்டி தான் வந்துட்டார்ல, என்ன விஷயம் சொல்லுங்க ஆண்டி.
எம்டி என்னடா எம்டி, அப்பான்னு சொல்லேன்டா. எல்லாம் உன் கல்யாண விஷயம்தான். இந்தா. என்னடா முழிக்கிற? படிச்சு பாரு. ராஜேஷ் வெட்ஸ் அனிதாவா? என்ன ஆண்டி இது? ஆமாப்பா, ராஜேஷ் வெட்ஸ் அனிதா தான். இன்னும் 6 மாசத்துல தேதி கூட போட்டிருக்கேன் பாரு. உனக்கு மட்டும் தான் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண தெரியுமா? பட் ஆண்டி நான் பிரியாவை லவ் பண்றேன். தெரியும். இன்னும் 6 மாசத்துக்குள்ள பிரியா உன் காதல் ஏத்துக்கிட்டா உனக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம். இல்லைன்னா நான் டிசைட் பண்ணிருக்க மாதிரி உனக்கும் அனிதாவுக்கும் தான் கல்யாணம். என்ன பரமசிவம், சரிதானே? தி பால் இஸ் இன் இஸ் கோர்ட். இன்விடேஷன் வெக்கமா இல்ல?